கண்டிப்பாக பண்ணுங்க. நாட்களை எண்ணும் அறிவை தாரும், காலையிலே கிருபையினால் திருப்தியாக்கும், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாக மகிழ்ச்சியாக்கும், உம்முடைய கிரியை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய மகிமை ஜனத்துக்கும் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. அதை அப்படியே சொல்லுங்க. அடுத்தது என்னது? எங்கள் ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஆறாவது காரியம், ஆமாம், செய்யும் செயல்களை. ஒரு பரீட்சைக்காக படித்தேன் 10 வருஷமாக, வேலையே கிடைக்கல. ஒரு வீடு கட்டினேன், பாதியிலே நிப்பாட்டிட்டேன். பிள்ளைய 11வது வரை படிக்க வச்சேன், தருதலையாக சுற்றுறான். பிள்ளைய 10வது வரை படிக்க வச்சேன், இந்த ஊரில் சும்மா திரியிறான். கையை வைத்து சொல்லுங்கள், எங்கள் கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தும். மோசே அர்த்தத்தோடு தான் ஜெபம் பண்ணியிருக்கான். நம்ம அர்த்தம் இல்லாமல் ஜெபம் பண்ணுறோம். மோசே ஒரு அர்த்தத்தோடு தான் ஜெபம் பண்ணியிருக்கேன். எதுக்குமே தொடங்கக்கூடாது, தொடங்கிட்டா முடிக்காமல் விடக்கூடாது. நல்ல சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். 2 விஷயம் ஆமேன்னு சொல்லும்போது அப்படியே நடக்கும்னு விசுவாசிக்கிறோம். இன்னொன்று, பக்கத்தில் தூங்குறவர் எந்திரிச்சிருவார். 2 நன்மை கிடைக்குது.